திமுக செய்த ஒரு வரலாற்று பிழை. நடிகர் விஜய் அவருடைய 100 விழுக்காடு அவருடைய பிரச்சாரம்ங்கிறது திமுக வெறுப்பு. அவருடைய பேச்சுல 10 நிமிஷம் பேசுறாருன்னா அதுல எந்த எஜுகேட்டிவ் ப்ராசஸுமே இல்லை. கம்ப்ளீட்டா ப்ரொவகேட்டிவ் ப்ராசஸா தான் இருக்கு. இது மட்டுமே போதுமானா உடனே இதுலயே எல்லா மாற்றம் ஏற்பட்டுருன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க? ஆனா இதை செய்யறதுக்கு பிஜேபி ரெடியா இருக்குமா? 2016 நம்ம அமைத்த ஒரு கூட்டணி வேறு விதமான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை தமிழக அரசியல்ல எடுத்ததை நினைச்சு நீங்க ஏதாச்சும் ரெக்ரெட் இல்ல? அண்ணல் அம்பேத்கர் கையில இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இன்றைய அரசியல்லையும் இருக்குது. Power your business with smart IT solutions at Cavio Infosystems. We deliver innovation, security, and growth. Cavio Infosystems. Future ready today. உங்களின் அனைத்து இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அணுகவும் ஸ்மார்ட் டெக் இன்சூரன்ஸ். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். லீடர்ஸுக்காக நாம் சந்திக்கவிருக்கும் இன்றைய அரசியல் தலைவர் விசிகாவின் நிறுவனரும் 3 முறை பாராளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய நீண்ட நெடுந்தூர அரசியல் பயணம் ஸ்டார்ட் பண்ணுது 1980களில். அது ஒரு தலித் பேந்தருனுடைய அமைப்பு. அப்படியே அது மருவி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக 1990 வாக்குல ஆரம்பிச்சு உங்களுடைய பயணம் ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம். நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சதனுடைய நோக்கத்தை இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது அதனுடைய பர்பஸ் சால்வ் ஆயிருக்கிறதா பாக்குறீங்களா? தொடக்கத்தில் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவதில்லை என்கிற உறுதிப்பாட்டோடு களம் இறங்கினோம். ஒரு 10 ஆண்டு காலம் அந்த அரசியலை தீவிரமாக பேசினோம். தமிழீழ விடுதலை புலிகளைப் போல, மார்க்சிய லெனினிய அமைப்புகளைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மக்களை அரசியல் படுத்துவது, அமைப்பாக்குவது என்கிற இலக்கை குறியிலக்காக கொண்டு நாங்கள் பயணத்தை தொடங்கினோம். ஆனால் களம் எங்களுக்கு புதிய புதிய அனுபவங்களை தந்தது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை புரிந்து கொண்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டம் எத்தகைய மாற்றத்திற்கு பயன்படும் என்பதையும் புரிந்து கொண்டோம். காலப்போக்கில் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது என்கிற முடிவுக்கு வந்தோம். 1999 முதலில் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து இன்றைக்கு 2025 ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற ஒரு நிலையை எட்டியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இன்றைக்கு விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகளை, தலித்துகள், பழங்குடிகள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், பௌத்தர்கள் என விளிம்புநிலை மக்களின் பிரச்சனைகளை பேசுகிறோம். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட கணிசமான அளவில் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்காக இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ப மக்களை தயார்படுத்துவது மிக முக்கியமானது. அந்த கருத்தியலை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் நாம் கடந்து போய்விட முடியாது. எனவே இப்போதைக்கு நாங்கள் மக்களை அரசியல் படுத்துகிறோம், அமைப்பாக்குகிறோம், சாதி ஒழிப்பின் தேவையை உணர்த்துகிறோம் என்பதிலே ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு சாதி ஒழிப்பை பற்றி விரிவாக விவாதிக்கக்கூடிய, பொதுவெளியில் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிக்கு பிறகுதான். அதை நாங்கள் ஒரு சாதனையாக அல்லது வெற்றியாக பார்க்கிறோம். 2006 இருந்து உங்களுடைய பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மிக ஒரு நீண்ட நெடிய பயணம். 35 வருடம் 36 வருடம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 15 to 16 வருடம் நீங்கள் 2016 தவிர்த்துட்டு பார்த்தோம்னா உங்களுடைய அரசியல் பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஒரு நீண்ட நெடிய கூட்டணியா இருக்குது. அந்த கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு ரைட்டான ஒரு எஃபர்ட்ல இந்த கூட்டணி இருக்கிறது என்ன ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும்? அது நாங்க கான்சியஸா அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இது எதுவும் ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷன் கிடையாது, ஒரு எக்ஸ்டர்னல் கம்பல்ஷன் கிடையாது. வேற யாரும் எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணல, எந்த நிர்பந்தமும் கிடையாது.
ஆனா நாங்க ஏன் அந்த மாதிரி அவங்களோட இணைஞ்சு பயணப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஓரளவுக்கு நாங்க பேசக்கூடிய அரசியல் திமுகவோடு இயங்குகிற அமைப்புகள் பேசுகின்றன. தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் என்ற ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இப்ப அதிமுக திமுக இரண்டையும் ஒப்பிடுகிற போது இரண்டு கட்சிகளுமே பெரியார் பாசறையில் வளர்ந்த கட்சிகள் தான், அண்ணாவுடைய தம்பிகளால் உருவாக்கப்பட்ட கட்சிகள் தான். ஆனால் திமுக பெரியார் பேசிய அரசியலில் இருந்து வெகுவாக விலகிவிடவில்லை. அதிமுக அந்த அளவுக்கு பெரியார் அரசியலோடு நெருக்கமாக இல்லை. இந்த இரண்டையும் எங்களால் அந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. இப்போ அதிமுக ஓரளவுக்கு ரைட் விங் போர்சஸ், இந்த வலதுசாரி சக்திகளோடு ஒரு நட்புறவை பேணுகின்றன. அவர்கள் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு பல சந்தர்ப்பங்களில் ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். ராமர் கோயில் கட்டுவதற்கு கரசேவைக்கு ஆள் அனுப்பினார்கள். அதை போல பாரதிய ஜனதா, RSS போன்ற அமைப்புகள் எடுக்கிற நிலைப்பாடுகளோடு இவர்களின் நிலைப்பாடும் ஒத்து போகக்கூடியவையாக இருந்தன. உதாரணத்துக்கு ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தது, மதமாற்றத்திற்கு எதிரான தடை சட்டம் கொண்டு வந்தது. இதுவெல்லாம் கிட்டத்தட்ட வலதுசாரி அரசியலோடு பொருந்தி போகிற ஒரு முயற்சி. ஆகவே அதிமுகவோடு நாங்கள் கொஞ்ச காலம் பயணித்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களும் திராவிட இயக்கம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு, பெரியார் பாசறையில் வளர்ந்த இயக்கம் என்கிற நம்பிக்கை உண்டு. ஈழத்தமிழர் பிரச்சனையில் கூட பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது அதிமுக அரசு. ஆனால் திமுக அப்படி எங்கேயும் LTT பிரபாகரன் போன்றவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை பொதுவெளியில் எடுத்ததில்லை. 1991 பிரபாகரன் தலைமையிலான LTT தான் ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்தது என்ற போது அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை, திமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இதன் மூலம் திமுக LTTயோடு நெருக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பொது பார்வை இங்கே இருக்கு. இவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் அவங்க இந்த வேலையெல்லாம் செய்தாங்க. ஸ்ரீ சபாரத்னம், அதுக்கடுத்து பத்மநாபா போன்றவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டது புலிகளால் செய்யப்பட்டது திமுக ஆதரவால் தான் நிகழ்ந்தது அப்படின்னு இந்த திமுக அரசாங்கத்தையே அழைத்தார்கள். அந்த மாதிரி பார்க்கிற போது அதிமுக ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் நம்முடைய கருத்தோடு நிலைப்பாட்டோடு நெருக்கமாக இல்லை. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது, ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தது, அதே போல சட்டமன்றத்திலேயே பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டது. இப்படியெல்லாம் பார்க்கிற போது ஒப்பீட்டளவில் திமுகவோடு நெருங்கி பயணிக்கிற வாய்ப்பு நமக்கு அதிகம் இருந்தது. ஆகவே நாங்கள் அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கிறோம். இடஒதுக்கீடு பிரச்சனையில் கூட எம்ஜிஆர் பொருளாதார அளவுகோலை அடிப்படையாக கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டை அறிவித்தார். வருமான வரம்பு உச்சவரம்பு கொண்டு வந்தார். அந்த நிலைப்பாட்டை இதுவரையிலும் திமுக எடுத்ததில்லை. இப்போ பொருளாதார அளவுகளை அடிப்படையாக கொண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவொடனே இடபிள்யூஎஸ் இல்ல, அண்ணல் அம்பேத்கர் கையில இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இன்றைய சங்கிகள் அரசியல்லையும் இருக்குது, இந்த போர்ட்லயும் இருக்குது. அதனால அதை பிடிச்சிருந்தேன். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அதுதான் ரொம்ப கோர் கான்செப்ட் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல, அகில இந்திய அரசியல்ல. அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானவர்கள் யார், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் யார்? அந்த இடத்துல நீங்க திமுகவையும் அதிமுக ஒப்பிட்டா கூட பாஜக நிலைப்பாட்டுக்கு ஒத்து போகக்கூடிய இயக்கமா தான் அதிமுக இருக்கு. அதனால எங்களால அதிமுகவோடு நெருக்கமாக நீடிக்க இயலவில்லை. 2006 எலெக்ஷன்லயே நாங்க அவங்கள்ட்ட இருந்து வெளியேறிட்டோம், ஒரு 6 மாசத்துலயே வெளியேறிட்டோம். அதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியல. திமுக இந்த மாதிரியான சில நிலைப்பாடுகள்ல எங்களோட நெருக்கமா இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். 2017 காவேரி நீர் பிரச்சனை தொடங்கியதிலிருந்து, அந்த பேரணி தொடங்கியதிலிருந்து திமுகவோடு நாங்கள் இன்றைக்கும் நெருக்கமாக பயணிப்பதற்கு இது ஒன்றுதான் காரணம். நீங்க சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டத்திற்கு எந்த சறுக்கலும் ஏற்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு தேசிய அளவில் காங்கிரஸோடு ஈழத்தமிழர் பிரச்சனைகள் எங்களுக்கு முரண்பாடு உண்டு. நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம், விமர்சித்திருக்கிறோம், கண்டித்திருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்படி என்றாலும் கூட தேசிய அளவில் நாம் பார்க்கிற போது இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இப்ப எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான கிரைசிஸ் என்னன்னா, எப்படி அரசமைப்பு சட்டத்தை நம்ம பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறது தான். அப்ப அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு காங்கிரஸ் உறுதியா இருக்கும்போது, திமுக உறுதியா இருக்கும்போது நம்ம அவங்களோட தான் பயணிக்க முடியும். இதுதான் அதுக்கான முக்கிய காரணமே தவிர வேற எந்த
ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. இந்த இடத்துல உங்களை வந்து பின்னோக்கி 2016 பின்னோக்கி எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களோட இதுல ஃபாலோ அப் கொஸ்டினாவே கேட்கிறேன். 2016 நீங்கள் எடுத்த முடிவு, மக்கள் நல கூட்டணியை முன்னிறுத்தி எடுத்த முடிவு வந்து இரண்டாவது தடவையாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வந்துச்சு. அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பேக்டோர் மூலியமாக தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுக்கிறது கூடிய ஒரு வழிவகையா இருந்தது. இதை இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்கும்போது 2016 நம்ம அமைத்த ஒரு கூட்டணி வேறு விதமான ஒரு அரசியல் முன்னெடுப்புகளை தமிழக அரசியல்ல எடுத்ததை நினைச்சு நீங்க ஏதாச்சும் ரெக்ரெட் ஏதாச்சும் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குது? இல்ல, அப்படி நம்ம அதை பார்க்கல. அதாவது பெரிய கட்சிகள் வந்து என்ன முடிவு எடுக்கின்றனோ அந்த அடிப்படையில் தான் மற்ற கட்சிகள் இங்க வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும். இப்போ அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை கூட்டணியில் வைத்துக் கொள்வதா இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. திமுக தான் முடிவு பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு கட்சியோட சேர்ந்து ஒரு கூட்டணியில் சேர்ந்து நான் இயங்க வேண்டும் விரும்பினால் கூட அது வந்து நடைமுறைக்கு வராது. நான் விரும்பினால் கூட அது நடைமுறைக்கு வராது. அவங்க விரும்பணும், அவங்க விரும்பினாதான் முடியும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்ம இந்த கூட்டணியில் இணைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாதான் நம்ம சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. இப்போ அவங்களுக்கு அந்த தேவை இருக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. 2016 அவங்களுக்கு நாம வந்து தேவைப்படலை. ஒரு முடிவு நாங்க எடுத்த முடிவு இல்லை, அவங்க எடுத்த முடிவு. அதான் திரும்ப நான் சொல்றேன். ஓகே, நாங்க அவங்களோட தான் பயணிச்சோம். ஆனா அவங்கள்ட்ட இருந்து நாங்க வந்து வெளியேறதுக்கு அவங்க தான் காரணம். நாங்க பிறகு எங்களுடைய சர்வைவல்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்க வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம்ல, அப்ப நாங்க சேர்ந்து எடுத்த முடிவுங்கிறது எங்களுடைய சர்வைவலுக்கான ஒரு முடிவு. அவங்க எடுத்த முடிவுங்கிறது அவங்க ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்றணும், எப்படி அவங்க பவர் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் நீட் போன்ற எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த இடத்துல வந்து அது வந்து திமுக செய்த ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர விடுதலை சிறுத்தைகள் செய்த பிழைன்னு சொல்ல முடியாது. அந்த உங்களுடைய பர்செப்ஷனே மாறணும்னு சொல்றேன். நாங்க எடுத்த முடிவாலதான் அவங்க வந்து வீழ்ச்சி அடைஞ்சாங்க அல்லது இவங்க வந்து ஜெயிச்சாங்க, அப்படி கிடையாது. எங்களை சேர்த்துக்கிறதுல திமுகவுக்கு என்ன நெருடல் இருந்ததுங்கிறத அங்க பேச வேண்டிய விஷயம். நாங்க ஏன் வெளியேறணும், வெளியேறக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் அங்க எப்படி உருவாச்சு அப்படிங்கறது முக்கியமானது. அதனால இப்ப நம்ம அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண தேவையில்லை. கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் எடுத்த முடிவால் அன்றைக்கு திமுக ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனது அப்படிங்கிற பார்வை மாறணும். திமுக எடுத்த நிலைப்பாட்டால் அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு ஒரு சூழல் அமைந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த கசப்பான ஒரு அரசியல் பிழையை தாண்டி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக உங்களுடைய கூட்டணியின் பலத்தினால் மட்டும்தான் ஓட்சோரி போன்ற நிகழ்வுகள் நடக்கும் போது கூட ஒரு ஜனநாயக பூர்வமான பார்வையை உங்கள் மத்தியில வைக்க முடியுது. அதே மாதிரி சனாதனத்துக்கு எதிரான மிக முக்கியமான இந்திய அளவுல தேசிய அளவுல பார்க்கும்போது உங்களுடைய பார்வையும் உங்களோட அந்த பவர்ஃபுல்லான ஒரு ஆட்ரிபியூட் டுவர்ட்ஸ் சனாதானத்துக்கும் வர்ணாசிரமத்துக்கும் எதிரான ஒரு பார்வை இருக்குது இல்ல, அது தமிழகத்திலிருந்து எழக்கூடிய மிக முக்கியமான பார்வை. அதற்கு உங்களுக்கு தமிழக அரசியல் களத்துல இருந்து உங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு குரல் வந்து உங்களை ஆதரிச்சு வெளியில வரலையே. அப்போ வந்து முன்னெடுக்க வேண்டியது தலித்திய அரசியலையும் வர்ணாசிரமத்திற்கு எதிரான ஒரு அரசியலையும் வந்து திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் தேசிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு காலத்தினோட கட்டாயமா எல்லா அரசியல் தலைவரும் பாக்குறாங்களாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை பத்தி உங்களோட கருத்து? நேரடியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரி மற்ற கட்சிகள் வர்ணாசிரம எதிர்ப்பை உயர்த்தி பிடிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன் பிரின்சிபிள் அவங்க கொள்கை அளவுல அதுல உடன்பாடா இருக்கிறாங்களா அப்படிங்கறத இதுல பார்க்கணும். நாம பேசுற அரசியலுக்கு அவங்க கொள்கை அளவுல ஆதரவா இருக்காங்களா அப்படிங்கிறதே ஒரு போதுமானதுன்னு தான் நான் இப்போதைக்கு பாக்குறேன். ஏதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். திமுக மட்டும் இல்ல, நான் திமுக உட்பட பல கட்சிகளையும் சொல்றேன், காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியும் சொல்றேன். காங்கிரஸுக்கு அந்த நெருக்கடி இருக்கு. அவங்க வந்து இந்துத்துவாவை நேரடியா எதிர்க்க முடியாம இருக்குது, இந்து தேசியம் அப்படிங்கறத நேரடியா சொல்ல முடியல. அதெல்லாம் வந்து அவங்க கட்சிக்கு உள்ள இருக்கிற லீடர்ஸ், அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆளுமைகள், இதெல்லாம் தொடர்புடைய ஒன்று. இது வந்து வெளியில இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு கட்சிக்குள்ளே கூடிய எப்படி அந்த கட்சி தலைமையை உருவாக்கியிருக்கு, ஆளுமைகளை உருவாக்கியிருக்கு, அவங்க என்ன மாதிரியான பார்வை உறவலா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கள. அப்போ காங்கிரஸுக்குள்ள அவ்வளவு ஈஸியா வந்து சாதி ஒழிப்பையும் வர்ணாசிரம எதிர்ப்பையும் உள்வாங்கி கொண்ட தலைவர்கள் உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ராகுல் காந்தி இருக்கிற ஒரு பார்வையும் ராகுல் காந்தி இருக்கிற ஒரு முதிர்ச்சியும் காங்கிரஸுடைய எல்லா தலைவர்கள்ட்டையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுதான் திமுகவுக்கும். ஆனால் காங்கிரஸ் வந்து வர்ணாசிரம கருத்தை அல்லது சாதிய பிஜேபி மாதிரி ஆதரிக்கிற ஒரு கட்சி இல்லை, அதை நம்ம அடிச்சு சொல்ல முடியும். அதே மாதிரி
சாதி ஒழிப்புங்கிற குரலுக்கு அவங்க எதிரானவர்கள் கிடையாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நம்மோட நேர்கோட்டில் நிற்கிறாங்க. அதுல எந்த மாற்றுக்கிறது. இந்த மாதிரியான ஒத்து போகக்கூடிய சில கருத்து, அந்த நிலைப்பாடு, இதுதான் நமக்கு அவங்களோட இணைஞ்சி பயணப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனாலதான் அவங்க எங்களுக்கு நட்பு சக்தி அப்படின்னு நாங்க பாக்குறோம். இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கிறது பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். அவங்க நேரடியா அதை டைலூட் பண்ணுவோம்னு சொல்லி சவால் விடாம மறைமுகமா என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அவ்வளவு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் உள்ளபடியே முஸ்லீம்களை வீழ்த்துறதோ கிறிஸ்தவர்களை வீழ்த்துறதோ கிடையாது. அவருடைய உண்மையான நோக்கம் கான்ஸ்டிடியூஷனை டைலூட் பண்ணுங்கிறது தான். இதுதான் அவங்களுக்கு பேரியரா இருக்கு. இந்த நாட்டை இந்து ராஷ்டிரான்னு அறிவிக்க முடியாம அவங்களுக்கு பெரிய தடைக்கல்லா இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் தான். இது செக்குலரிசத்தை பேசுது. அது அவங்களால ஜீரணிக்க முடியல. நேரடியா கான்ஸ்டிடியூஷனை அவங்க எதிரின்னு காட்ட முடியல. அப்ப அவங்க இந்து பெரும்பான்மைவாதத்தை கையில் எடுக்கிறதுக்கு முஸ்லீம் விருப்பையும் கிறிஸ்துவ விருப்பையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா கையாளுறாங்க. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எனவே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எனிமி, ஒன்லி ஒன் எனிமி எதுன்னா கான்ஸ்டிடியூஷன் தான். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு நமக்கு இருக்கிற நட்பு சக்தி தேசிய அளவுல காங்கிரஸ், இடதுசாரிகள், தமிழ்நாட்டை போல மாநில கட்சிகளான்னு பாத்தீங்கன்னாக்கா திமுக போன்ற பல மாநில கட்சிகள். இப்போ இவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் இந்தியா பிளாக்ல இருக்கோம். இது ஒரு நேஷனல் ஒரு அப்ரோச், ஒரு தேசிய அளவிலான ஒரு பெர்செப்ஷன். அப்படிதான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் தான் இவங்களோட நாங்கள் இணைஞ்சு நிற்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் மேல திரு ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்கிற 2 மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த ஓட் சோரியை பத்தினது. இது இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு மற்றும் ஒரு விதமான ஒரு த்ரெட்டா நீங்க பாக்குறீங்களா? பெரிய த்ரெட் இது. அவங்க கான்ஸ்டிடியூஷன் ஒரு பொருட்டாகவே மதிக்கலன்னு அர்த்தம். அவங்க கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறதா இருந்தா எலெக்ஷன் கமிஷனை தங்களுடைய ஏஜெண்டா பயன்படுத்த மாட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடியா இருக்குது. அதுக்கு ஃபுல் பவர் இருக்கு. ஆனா எலெக்ஷன் கமிஷனை தாம் விருப்பம் போல அவங்க கையாளுறாங்க. நீதித்துறையையும் அவங்க விருப்பம் போல கையாளுறாங்க. தேர்தல் ஆணையத்தையும் தங்கள் விருப்பம் போல கையாளுறாங்க. தங்களுக்கு வேண்டியவங்களை, உறவினர்களை, தங்களோடு ஆர்எஸ்எஸ் பாசையில பயிற்சி பெற்றவர்களை அங்க அதிகாரத்துல உட்கார வச்சு அவங்க ஒத்துழைப்போட இந்த வேலைகளை எல்லாம் வாக்கு திருட்டு வேலைகளை எல்லாம் அவங்க செய்யறாங்க. அப்ப இது காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுங்கிறத விட கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுங்கிறது தான் உண்மை. அதை சரியா இன்னைக்கு காங்கிரஸ் உணர்ந்திருக்கு. குறிப்பா ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். ஜாதியற்ற சமத்துவமான கல்வி அறிவு உள்ள ஒரு மாநிலமாக தமிழகத்தை மாத்துறதுக்கு ஆதி திராவிடர் நலப்பள்ளி, இந்த மாதிரி ஜாதிகள் அடைமொழியோட பள்ளிகள் பெயரையும் காலனி போன்ற ஒரு பொதுவான சிந்தனையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி கீழ்மட்டத்துல ஒருத்தர் நினைக்கக்கூடிய ஒரு பார்வையை மாத்துறதுக்காக தமிழக அரசியல்ல திமுக கழகம் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்றது. இது மட்டுமே போதும் நினைக்கிறீங்களா நீங்க? ஜாதியற்ற சமத்துவமான ஒரு தொடக்கம் தானே, இது மட்டுமே போதுமானா உடனே இதுலயே எல்லா மாற்றம் ஏற்பட்டுரும் எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு பெயர் மாற்றம் செய்யறதுனால ஒட்டுமொத்தமா சமூக மாற்றம் நிகழ்ந்துரும், அடிப்படை மாற்றம் நிகழ்ந்துரும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்லல. ஆனா இதை செய்யறதுக்கு பிஜேபி ரெடியா இருக்குமா? இப்ப பிஜேபி தமிழ்நாட்டுல மாநில அரசா இருந்தா அவங்க காலனிங்கிற பேரை மாத்த முன் வருவாங்களா? சாதி அடையாளங்களை மாத்துறது முன் வருவாங்களா? அந்த மாதிரியான சக்தி ஆட்சி பீடத்துல இருக்கிறது பதிலாக இந்த பெயர்களை மாத்துறதுக்கு உடன்படக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் இருக்கிறது சரிதானே? இது ஒரு தொடக்க நிலை தானே. இந்த கருத்து ரீதியா அவங்க உடன்பட்டு இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முன் வராங்கன்னா அதுவே ஒரு கிரீன் சிக்னல் தானே. நாம பேசுற அரசியலுக்கு அவங்க உடன்படுறாங்க அப்படிங்கிறது தானே அதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். விசிகாவை பற்றிய ஒரு பார்வையும் விசிகா தொண்டர்களை பற்ற பார்வையும் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கும் போது அதனுடைய பார்வையே வேற மாதிரி இருந்துச்சு பொது சமூகத்துல. அதை ஒரு கூர்த்தீட்டப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் படுத்தப்பட்ட ஒரு தொண்டர்களாக மாற்றுறதுல உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்குங்கிறத நம்ம களத்துல ஒவ்வொரு தளத்திலையும் பார்த்திருக்கிறோம், ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுவாக வரவாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களினுடைய ஒரு அரசியல் என்ட்ரியை நம்ம யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஜனநாயக பூர்வமான நாட்டுல இல்லை. ஆனால் ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக அவர்கள் தொண்டர்களை மாற்ற வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க அதை பாக்குறீங்களா? நடிகர் விஜய் பொதுவாழ்வுக்கு வந்தது, அரசியல் கட்சி தொடங்கியது, இதெல்லாம் நாங்க தொடக்கத்திலே வரவேற்று வாழ்த்தி இருக்கிறோம். அவர் பேசக்கூடிய அரசியல் இன்றைக்கு எல்லோராலும் உற்று கவனிக்கப்படுகிறது. அம்பேத்கர், பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களை எங்களின் கொள்கை ஆசான் என்று அவர் உள்வாங்கி இருப்பதும் பாராட்டுதலுக்குரியது. அதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதே மகிழ்ச்சி. ஆனா அவருடைய பிரச்சாரங்கள்ல அவர்
பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த தலைவர்கள் பேசிய அரசியலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியல. அண்ணா பேசியதையோ, பெரியார் பேசியதையோ, அம்பேத்கர் பேசியதையோ அவர் உயர்த்தி பிடிக்கல. அவருடைய 100 விழுக்காடு அவருடைய பிரச்சாரம்ங்கிறது திமுக வெறுப்பு அப்படிங்கிறதாக தான் இருக்கு. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு எதிரான வெறுப்பு, அந்த அரசுக்கு எதிரான வெறுப்பு, அந்த வெறுப்பு அரசியல் நெடி தான் மேலோங்கி இருக்கு. இப்போ அவருடைய அவரை பின்பற்றி அவரை தேடி பார்க்குறவங்க, திரையில ஒரு கதாநாயகராக பார்த்தவரை நம்ம நேரில் ஒரு தலைவராக பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு வரக்கூடிய இளைஞர்களை, இளம் தலைமுறையினரை அவர் அரசியல் படுத்துறதுக்கு பதிலாக உணர்ச்சி வயப்படுத்துறாரு. அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ரொம்ப ப்ரொவோகேட்டிவா இருக்கே தவிர ஒரு எஜுகேட்டிவா இல்லை. மக்களை பொலிட்டிசைஸ் பண்றாரு அப்படிங்கிறத விட அவங்கள ஒரு டூலா பயன்படுத்துறாரு, தன்னுடைய அரசியலுக்கான ஒரு டூலா பயன்படுத்துறாரு. இது ஒரு குற்றச்சாட்டா நான் சொல்லலை, இது அவர் ரியலைஸ் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்றேன். ஒரு மாசம் வெறுமனே 100% ப்ரொவோகேட்டிவாவே நீங்க வச்சிருந்தீங்கன்னா, வெறுப்பு அரசியலை திரும்ப 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 அவங்கள நீங்க திணிச்சீங்கன்னா, அவங்களுடைய உணர்ச்சி மேலும் மேலும் பன்மடங்கு பெருகுமே தவிர அவங்க லிசனரா மாற மாட்டாங்க. என்ன அரசியலை நம்ம பேசுறோம் அப்படிங்கறத உள்வாங்கிறதுக்கான ஒரு கவனிப்பாளர்களா அவங்க இருக்க முடியாது. நடந்திருக்கிற இந்த பெரிய துயரம்ங்கிறது அதனுடைய ஒரு ரிசல்ட் தான், அதனுடைய விளைவு தான். அவர் ரொம்ப எமோஷனல் மாசா அதை எப்பவுமே சஸ்டைன் பண்ண வைக்கும், அப்படியே ரீடைன் பண்ணணும், அவங்களை எந்த நேரமும் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு மாசாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய அவர் தொடக்கத்துல இருந்து கடைசி வரையிலும் கம்ப்ளீட்டா ஒரு வெறுப்பு அரசியலையே முன்வைக்கிறாரு. அவருடைய பேச்சுல 10 நிமிஷம் பேசுறாருன்னா அதுல எந்த எஜுகேட்டிவ் ப்ராசஸுமே இல்லை, கம்ப்ளீட்டா ப்ரொவோகேட்டிவ் ப்ராசஸா தான் இருக்குது. தொண்டர்களை தன்னை நம்பி வரவங்களை அப்படியே தூண்டி விட்டு அவங்கள உணர்ச்சி வயப்படுத்தி அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே அவங்கள வச்சிருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். அதனுடைய தாக்கம் தான் இந்த பெரிய துயரம்னு நான் நினைக்கிறேன். அந்த துயரத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு தலைவரை உருவாக்கும். ஒரு அரசியல் தலைவர் எங்க ஒரு பிரச்சனை நடக்குதோ அந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளியில போய் நின்று அந்த சமூகத்துக்கு சீர்தூக்க வேண்டிய பார்வைகளை முன்வைக்க வேண்டியது கடமை. ஆனா தான் கூட்டி வச்ச ஒரு கூட்டத்துல மிகப்பெரிய ஒரு உயிர் சேதங்கள் நடந்திருக்குது. வரலாற்றுல முதல் முறையாக தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி. அப்பேற்பட்ட இடத்தை நோக்கி அவர் செல்லாமல் சென்னையை நோக்கி திரும்பினது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் மிகப்பெரிய நான் கருத்து மாறுபடுறேன். அவரு ஒரு மாஸ் புல்லிங் ஃபோர்ஸா இருக்காரு. அவர் ஒரு இடத்துல நின்னாருன்னா 5000 பேர் 10,000 பேர் உடனே அவரை சூழ்ந்துக்கிறாங்க. இப்போ அவர் எந்த அடிப்படையில் அந்த இடத்துல அவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியும், பொதுமக்களை போய் பார்க்க முடியும்? அது அவருக்கு பெரிய பிரச்சனை தான். அவரு போயிருக்க வேண்டியதில்லை, அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க போயிருக்கணும். பட் அவங்க என்னன்னா, அவங்களுக்கு போதிய அனுபவம் இல்லை, அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அல்லது பொதுமக்கள் தங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணதுனால அவங்களும் அங்கேருந்து எஸ் ஆகிட்டாங்க, அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. ஆக்சுவலாக இதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இந்த சூழலையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. அது விஜய் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்னா எல்லாரும் மாதிரி அவர் ஒரு கணிசமான அளவில் தான் மக்கள் திரள் அவரோட இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு 2000 பேர் 3000 பேர் ஒரே நேரத்துல ஒரு இடத்துல சூழும்போது அது மேலும் ஃபர்தரா இன்னும் அங்க ஒரு பிரச்சனைக்கு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ உருவாக்குறதுக்கான சூழலா மாறும். அதனால அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டா நான் வைக்க விரும்பல. அவர் உடனடியே போகல அப்படிங்கறத பத்தி பிரச்சனை. பட் அவர் திருச்சியில தங்கி இருக்கலாம் அல்லது வேற எங்கேயாவது பக்கத்துல தங்கி இருக்கலாம். தன்னுடைய தொண்டர்களுக்கு அல்லது தன்னுடைய தளபதிகளுக்கு அவர் உரிய கட்டளை இட்டு இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். உடனே பிரஸ்ஸை மீட் பண்ணி தன்னை கண்டோலன்ஸ் சொல்லியிருக்கலாம். அது அந்த நேரத்தில் இருந்த ப்ரெஷர், அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல். ஏன்னா தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்க தன்னை தேடி வந்தவங்க ஒரு 40 பேர் செத்துட்டாங்கன்னா அது யாராலையும் அவ்வளோ ஈஸியாக தாங்கிக்க முடியாது. அந்த மன அழுத்தத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ரொம்ப சாதாரணமாக அதை டீல் பண்ண முடியாது. இப்போ அந்த நேரத்தில் அவர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போகலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்பல. அது அவர் சென்னைக்கு இருக்க வேண்டியதில்லை, திருச்சியில இருந்திருக்கலாம். காலத்தினோட அருமை கருதி உங்கள்கிட்ட ஒரு கடைசி கேள்வியாக வைக்கிறேன். ஆஸ் அ லீடரா அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை ஒரு லெகசியா பார்க்கும் போது என்ன விதமான ஒரு பார்வையில கவனிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பமாக இருக்கும்? ஆஸ் ஒரு பொலிட்டிக்கல் தலைவரா, ஒரு லீடரா, இனி வரக்கூடிய லெகசி சிஸ்டம், இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் உங்களை ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு தலைவரா பார்க்கும்போது என்ன நோக்கத்துல பார்க்கணுங்கிறது உங்கள் பார்வையா இருக்கும்? அதை நான் சொல்ல முடியாது. இல்ல உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதை மிக நெடிய பாதை. என்ன இப்படி பாருங்க அப்படின்னு நான் மாசுக்கு சொல்ல முடியாது.
நான் எப்படி செயல்படுறேங்கிறது தான் அதுக்கான ஒரு ப்ராசஸ். என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய அணுகுமுறை, நான் எடுக்கிற முடிவுகள், என்னுடைய போராட்டங்கள், நான் சந்திக்கிற சவால்கள், நான் உருவாக்குற களங்கள், இதுதான் அதை தீர்மானிக்கும். என்னை பொறுத்தவரையிலும் நான் எனக்கு எந்த அடையாள அரசியலும் கிடையாது. என்னை தொடக்கத்திலிருந்தே ஒரு சாதிக்கானவங்கிற மாதிரி அடையாளப்படுத்தி, பிற சாதிகளுக்கு நான் எதிரிங்கிற மாதிரி அவதூறு பரப்பி எனக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அதை உடைச்சி நான் இல்லை, நான் விளிம்புநிலை மக்களுக்கான, நான் யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக நிற்பேன், பெண்களுக்காகவும் சரி, மற்ற சிறுபான்மையினருக்காகவும் சரி, எல்லாருக்காகவும் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே ஒரு 25 ஆண்டு கால போராட்டம் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால அந்த சோஷியல் ஸ்டிக்மா, பொலிட்டிக்கல் ஸ்டிக்மாவில இருந்து மீறி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல நான் வரணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் தான் இன்னமும் நான் அந்த போராட்டத்தில் தான் நீடிச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு செய்தியாக இருக்கும். அதுதான் என்னுடைய மெசேஜ் ஆஃப் மை லைஃப். என்னுடைய போராட்டங்கள் தான். அதை வச்சு மக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க. சமத்துவ பார்வையை என்றைக்குமே கூர்த்தீட்டி கொண்டு செல்லக்கூடிய சமத்துவ தலைவருக்கு எங்களது நன்றி. நன்றி நன்றி நன்றி.